பூவி எடுத்து நீ பூவி எடுத்து வைக்கணும் பின்னால பூவி எடுத்து நீ பூவி எடுத்து வைக்கணும் பின்னால ஒரு பொம்பளைக்கு வித்தியாசம் இல்ல, மயிர் முடிச்சு முடிச்சு மஞ்சள் தேய்ச்சி முடிச்சு வித்தியாசம் இல்ல. ரொம்ப வெறியாயி காலில் விட்டுனா அந்த காலை புகுன்னு வரும் போக அது வேணாம் சாமி. தனி முடிச்சு பல்லு வலிக்கு எத்தனை நாள் ஆகுது? பல்லு வலிக்கு எத்தனை நாள் ஆகுது? 2 மாசம் தான். அந்த பக்கம் இந்த பக்கம் வாங்கினா கையை காலெல்லாம் ஒட்டுருவோம். சரிதான் 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 சுகந்தா சுகந்தா சரிதான் சரிதான் சுகந்தா சுகந்தா என்ன என்னதான் நினைச்சுக்கிறீங்களா பார்த்தா உனக்கு ஏய் என்ன எங்களை பார்த்தா உனக்கு என்னதான் என்ன மாதிரி தான் சேர்த்து உனக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? அடா வெடி பிடிச்ச நாயா ஆடி மாத்திர நாய் மாட்டி கிடக்குற மாதிரி மாட்டி கிடக்குவான். என்னப்பா பண்ணுவேன் நானு? நான் போய் ஓடி மாறி வாங்க மாட்டி கிடக்க வேண்டியதானே. சுடுதா சுடுதா வருதா 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 வைக்கணும் என்னாரே அதை கீரை போட்டு வைக்கணும் என்னார் வெரி குட் சொன்னாயா அவள் தான் அவன் அவுட் அவள் தான் நீ வரமாட்டாமலுக்கு ஏய் போடுங்களா கைத்த மேலே போடுங்களா ஏய்
எடைய போடா புறம்போக்கு அவன் தான் வெடி பிடிச்ச நான் சுத்தி கடறானே. டேய் ஏய் ஏய் உள்ள போ மாவன சாவடிச்சு போட போறான் உன்னை. ஏய் ஏய் காலத்துல எங்கன்னா ஒரு கல்யாணம்னா பண்ணி தொலைமா அவனுக்கு நான் வரக்க. இந்த பிரபஞ்சத்துல எங்களை உயிர் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் போல இருந்தாங்க. ஊசி எதுப்ப போட்டு விடுவோம் அந்த வெறிநாய் ஊசி. அம்மா என்னம்மா இது? மகனிடத்தில் ஒரு தாய் நடந்து கொள்வது இப்படியா? இதெல்லாம் சரி கிடையாதும்மா. இது தவறா? தவறுமா இது? இது தவறா? தவறு. இது தவறல்ல. நீங்க செய்வது தவறமா? தவறு. தப்பு தப்பு தப்பு. என் மீது நீ தவறோட இருக்க வேண்டாம். ஏய் அங்க பாரு எங்க கத்துது பாரு நாய். அம்மா இத பாருப்பா தவறல்ல. என்னம்மா ஏன் தெரியுமா? நீ ஐலாண்ட் சென்று பட்டப்படி முடிச்சுட்டு நீ தாயில திரும்பி வந்திருக்கிற. ஆமா அந்த ஐலாண்ட்ல ஏதாவது ஒரு பெண்மணி கூட இப்படிலாம் பேசிருக்கிறியா, பழகிருக்கிறியா, நடந்திருக்கிறியா அப்படி என்று சோதனை செஞ்சு பாத்தீங்க. நானும் அயல்நாடு சென்று படித்தவன். அப்படி அயல்நாட்டில் ஏதாவது அயல்நாட்டு பெண்களோடு தவறான முறையிலே நடந்து கொண்டிருப்பேனா என்ற உங்களுக்கு சந்தேகம். ஆமாப்பா அதற்காகத்தான் என்னை சோதனை செய்து பார்த்தேன். அப்படியம்மா அப்படி என்றால் நான் தான் தவறாக நினைத்திருப்பேன். என்னை மன்னிப்படுங்களம்மா. சரி நடந்ததாக இருக்கட்டும். புறப்படுங்க. பாருப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. ஏமா ஒரே பதற்றமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? என்னமா அங்க நடந்தது வாய் தவறு உங்க அப்பா கிட்ட சொல்லுன்னு வச்சுக்க. உங்க அப்பா இதை சும்மா விட மாட்டேன். நான் யார் இடத்துல சொல்ல மாட்டேன்மா. பயப்பட வேண்டாம். புறப்படுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன் தெரியுமா? ஏமா இந்த நடந்த உண்மையே யாருக்கிட்டும் எடுத்து சொல்ல மாட்டேங்குது. எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தோம். அடனே அப்படி என்றால் நான் சத்தியம் செய்து கொடுத்தால்தான் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். ஆமா இவ்வளவுதானே? சரி அம்மா உங்கள் விருப்பப்படியே நான் அப்படியே செய்கின்றேன். அம்மா இங்கு நடந்த விஷயத்தை யார் இடத்துல சொல்ல மாட்டேன். இதுவே பாதகம் தாடப்பா தந்தை அல்லவா நான் உனது பிள்ளை அல்லவா ஏனப்பா நிலவுக்கு ஓனா
உன்னை தொடர்ந்து வர காலம் மாறும் காட்சிகள் மாறும் ஏனப்பா இந்த பாதகம் தானப்பா நீ எனது தந்தையல்லவா நான் உனது பிள்ளை அல்லவா ஏனப்பா மற்ற தாயை விட அவன் யாரோட செய்தவன் அப்பா எனக்கு திருமணம் உனக்கு உனக்கு என்ன பண்ண பார்த்து திருமணம் செய்து உன்னை உன்னை நம்பி நான் கண்குள்ள அழகு பார்த்தேன் சொல்ல பயமா இருந்தாக்கா தாய் மாமா நான் இல்ல பாப்பா சொல்லல அப்பா அந்தனைய புரியப்பா அந்தனைய போய் 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 ஒரு சிட்டி கறி முடியாது என்னை 10 மாதம் சுமந்து ஈண்டெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட என்னை இப்படி எல்லாம் வளர்த்திருப்பார்கள். ஆனால் என்னை வளர்த்த அன்னை வளர்த்த அன்னையாக நான் பார்த்தது கிடையாது. என்னை பெற்ற அன்னையாகத்தான் இதுவரை நினைத்திருந்தேன். ஆனால் என்னை எப்படியெல்லாம் பாலூட்டி சீராட்டி தாளாட்டி எப்படியெல்லாம் வளர்த்தார்கள். அப்பேற்பட்ட தெய்வத்திடம் நான் தவறாக நடப்பேனா? ஒரு வார்த்தை எனக்கு கல்யாண ஆசை வந்துச்சு. உங்களாண்ட இல்லன்னா ஐயா சொல்லிருக்கலாம், இல்ல அண்ணாண்ட சொல்லிருக்கலாம், என்கிட்ட சொல்லிருந்தா நான் உங்களாண்ட கூட சொல்லிருப்பேன். ஒரு ஆசிரியர் சொல்லியிருந்தா நாங்க கல்யாணம் செஞ்சு வச்சிருக்க மாட்டோம் சொல்றோம். எப்பேற்பட்ட மகாராணியாக இருந்தாலும் நாங்க கல்யாணம் செஞ்சு வச்சிருப்போம். அம்மா போய் என்னமா நோண்டு குறிக்காமே ஏறி வேலை செய்ய இறங்கிட்டான். இவள் நல்லவளா கிடையாதப்பா. இனிமேல் இவளுக்கு மரியாதை என்பது கிடையாது. இவள் ஒரு நாசக்காரி, மோசக்காரி, சதிகாரி, இவள் ஒரு தாசி. பச்சையா சொல்ல போனா ஒரு கேவடி. பண்ணி சாவரமே செத்துருவேன். சொல்ல முடியாது. அப்பா இல்லையப்பா, அப்பா நானே எனக்கு பகையானே. என் நாடகத்தில் நான் பாட போயிருப்போம். இப்படிப்பட்ட தெய்வத்தை எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி.
எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. உங்களது காலை பிடித்து கேட்கின்றேன். நம்பாத. இது என்ன தவறு பண்ணினதப்பா? டேய், டேய், இது இதுதான் நடக்குதா? இது இப்பதான் நடக்குது. என்ன அப்பான்றான்? என்ன அப்பான்றான்? ஏய், இனிமே நீ அப்பான்னு கூப்பிடக்கூடாதுடா. இனிமே நீ அப்பான்னு கூப்பிடக்கூடாது. அவனை தாத்தான்னு கூப்பிடுறா. போடு அவனை. எனக்கு அவமானமா இருக்குது. அவன் இவன் செஞ்ச குற்றம். என்ன அப்பான்னு கூப்பிடுறான். கூப்பிடலாமா? அவனுக்கு பிள்ளையும் இல்ல, அவனுக்கு தந்தை நானும் இல்ல. கிடையாது. அவன் நாட்டை நினைக்க கூடாது. ஏய். இந்த நாட்டை வெட்டி ஆ. சிறுக சிறுக சித்திரவதை செய்து செய்து. கண்டத்துறவாக வெட்டி வெட்டி. காக்க கழுகைக்கு இறையிட வேண்டும். முடியே மாமா யாரா சத்யா? ஏய், யாரோ மாமான்றாங்களே. மாமா அப்படியே சில்லுனுக்குதுடாப்பா எனக்கு. ஏன்னா பிரிட்ஜில இருந்து வந்துக்கிறாரு. என்னங்கிற? சரி, சரி, சரி. கூப்பிட்டானா அவன்? ஏய், கூட போய் போய். சண்டை போடான். யாருக்கு யாருடா மாமா? மாமா நானே இப்பேற்பட்ட செயலை செய்திருக்கேன். நீ தாண்டா செஞ்ச. என் மீது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாதா மாமா? யார பாத்துடா மாமா நீங்கறா? உங்களை பார்த்துதான் நான் அடிக்கிறாவாயே. அன்று மாபெரு சபை என்று பார்க்காம அண்ணனும் தங்கச்சியை சேர்ந்து என்ன கேட்டீங்க? தாய் மாமன் கிடையாது. தாய் மாமா இல்ல நீ, எனக்கு நாய் மாமன். அவனை பிடித்து சொல்லியா எங்களா? ஏய், அவன் சொன்னானா? இல்லடா. சொன்னானா? டேய், போடா மேட்ல. கேட்க நாங்க உங்களுக்கு ஏன் கூட்ட ஏய், பிடிச்சேன்? அன்று மாபெரு சபையில ஏ, ஆத்திரத்தில் அறிவிக்க கூடாது, ஆமா. கோபத்தில் கொடுத்திருக்க கூடாது, இருக்கக்கூடாது. மணிமொழியை சிரத்தில் ஏற்பதற்கு முன்னே ஆணவம் உன்னுடைய சிரத்தில் ஏறிவிட்டது. ஆகையால் என்ன பார்த்து நான் சொன்னேன், கால் செருப்புக்கு சமம். ஐயா, எச்சையல. எச்சல நானு நாய் நக்கற. நாய் நக்கிறேன். என்ன பார்த்தா நாய் நக்கற இளமை இருக்குது. அதானே, என்னதான் என் கூட இருந்தா கூட அப்படியே உன்னை அவமானப்படுத்துறது. ஆ, சரி, அதெல்லாம் விடு. அன்று ஏதோ ம், என்னை மறந்து ஆ, ஏதோ ஆத்திரத்தால் தவறாக பேசிவிட்டு ஆ. அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் மாமா. நான் ஏன்டா உன்னை மன்னிக்கணும்? செய்யாத தவறுக்காக என் மீது இப்படி இப்படி சுமத்தலாமா? நீ என் தங்கச்சி வயசுல பிறந்த, ஆ. நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு எவ்வளோ என்னைக்கோ எங்கேயோ பெற்று பட்டு போனா. உங்களை வளர்க்க வயதில்லை ஒப்பனுக்கு, அதனால ஏதோ தேடி வந்ததை கையில கிடைச்சது போதும் நினைச்சு ஏன் தங்கச்சி 2ஆம் தரமா திருமணம் செய்து வச்சேன். நான் கேள்வி கட்டாட்டே. ஏய், நான் கேள்விட கேட்டனியா? கேள்விடா டே, கேள்விடா. கேள்வியா? கால் செருப்புக்கு சமன்ன அன்னைக்கு வச்சேன்டா அவனுக்கு புள்ளி. அதனால தாட்டா உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சேன். அதனால இந்த குடும்பத்தையே நான் பிரிச்சேன். ஆடப்பாங்க ஏங்க, என்ன? ஏன் அவரை போய் அடிச்சு கடறீனா? ஏன்னா அவர் மேல எந்த தப்புமே கிடையாது. நீ பார்த்த மாதிரி சொல்லுவேன். தப்பு பூராவே ஆ, இந்த போனாங்களா அவங்க யாரு? உங்க பாப்பாவா உங்க ஒய்ஃபா? யாரு போட்டா? தங்கச்சி தங்கச்சியா? தங்கச்சி தங்கச்சி. தங்கூசி. அந்த அம்மா தாங்க கட்டி பிடிச்சி முத்தம் கட்டுங்க அந்த 3 நேரம். அப்படியா? ஆ. ஏய், சொல்லுதே நான் தாயா. ஆடா கூட்டி கொடுத்த டாபரு. சொல்லிக்கோ. காவலே. சொல்லு. ஏ, சொல்லிடா, தப்பே கிடையாது. ஏய், ஆ? இத மாதிரி கூட்டி கொடுத்தாலும் நாங்க கார் வாங்கி வச்சிரோம். அவன் கேட்டாடா. சாப்பிடுறா சாப்பிடுறா. கேட்டாடா அவன். ஏய், ஏய், அட காட்டி இருமா. கேட்டானா அவன்? கூட்டி கொடுப்பது குருகடாட்சம், ஆ, காட்டி கொடுப்பது கடவுள் சித்தம். ஆமா. நான் சொல்லல, ஆண்டோர் சான்றோர் அனுபவிச்சு ஆ, எழுதி வச்சாங்க அன்றே பட்டயத்துல. ஆமா. அன்று மகாபாரத போர் நடப்பதற்காக ஏய், அர்ஜுனுக்கு சுமத்திரை கொண்டு வச்ச அந்த மாய கண்ணன் அண்ணன், இன்று இந்த நாட்டை பிடிப்பதற்காக என் தங்கச்சியை நடிக்க வச்சான் இந்த அண்ணன். அண்ணன். எனக்கு தேவை இந்த நாடு. ஆமா. இந்த அநாத நாய்கள் இருந்தா என்ன, செத்தா எடுக்கலடா. நாட்டை விட்டு ஓடிவிட அவருக்கு மரியாதை. அப்படி நாட்டை விட்டு என்ன? ஏழை உடம்பக என்னிடம் பெண்ணதே நட்டவிட்டின நடம்.
தெரியல கம்பளி போடுறாங்களே அப்படியே ஏறி வேற அடிச்சே குடிக்கணும் நாங்க. என் மாமா என்னை எப்படி வேணாலும் அடிப்பாரு உதைப்பாரு கீழே போட்டு கூட வெட்டுவாரு. நீங்க யாரும் வாய் யாரும் வாய் திறக்காதீங்க. தாலி அறுத்த பையன் அந்த குழந்தை அடிச்சு போட்டுருவான். யாரும் வாய் திறக்காதீங்க. சட்டி பானிய கவு எங்க கவுக்கு சட்டி பானியா? ஏய் கண்டில கமலடி ஏய் வரங்க என்ன நடக்குதா நரேஷா முன்னவா சொல்றா மத்தவருக்கு சொல்றா. எனக்காக யாரும் பறிச்சு பேசாதீங்க. நீங்க பேசுறீங்க ஒரே பாம். நாளைக்கு வர மாட்டாரு அவரு. வரலன்னா சொத்து எழுதி வாங்கிடுவோம். சும்மா ஒண்ணு இல்லம்மா, 10 லட்சம் ரூபாய் எண்ணி கொடுத்துருது. கட்டி கட்டா வாங்கி. ஆமா 10 லட்சம் ரூபாய் அவர் கூட்டி கொடுத்துக்கிறாரு. சொல்றா முதல்ல அந்த கேள்வி சொல்லு. எனக்காக யாரும் பறிச்சு பேசாதீங்க. அம்மா வேண்டாமா, அவனை யாரும் திட்டாதீங்கம்மா. மீறி திட்டீங்க ரொம்ப தூரம் ஆயிப்படும். ஏய் நாய் நக்கனேல யாரு யார் யார் பேசுறாங்கன்னு மொத்த பேர் கணக்கெடு. 29 நாள் கடப்பலி நான் கொடுத்துட்டு போடுறேன் இந்த ஊர்ல. நான் எவ்வளவு நல்லவன். நான் நல்லவனா தானே இருந்தேன். எவ்வளவு நல்லவன் தெரியுமா? அன்னைக்கு பேசும் போது நீங்க என்ன வாய் தோத்துக்கிறா? 1000 தாய் மாமா உறவு எப்ப உறவு உடல் உறவு மாதிரி. அட தொடப்ப கட்ட தாய் ரத்த பாசத்துல வந்த உறவுடாது. தாயே போனாலும் அந்த பிள்ளைகளுக்கு மாமன் உறவு இருந்தாக்கா அந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் தீர்த்து செய்வாடா. அப்படிப்பட்ட உறவை கொச்சப்படுத்தா. அது கூட எச்சையிலையா நீ? நான் எச்சையல. அவன் நாய் நக்கலையா? எச்சையல நானே. யாரு சிவா யாரு? இனிமேல் கோட்டை வந்து நாட்டில் இருக்கக்கூடாது. இப்ப போறேன். ஆனா மீண்டும் வருவேன். அப்போ உங்களுக்கு நாய் அவன் வந்தாதாங்க ஆனாத நாய். இப்ப தண்டா எனக்கு பாலும் பாயம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. எப்படி ஏன் ஆளு ஏடா ஊர்வாயம் 3 நாளும் உளவாயம் 3 மணி உளவாயம் 3 நாள் ஊர்வாயம் 3 மணி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பாக்குற? இந்த உருவத்துல உங்களை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. என்னது அப்படியே பழைய சோத்தை போட்டு வசக்கிற அந்த பண்ணிய நீதாண்டா எப்பா பெரியாண்டவா ஏத்துக்கணும். எப்பா வா ஊர் சோறு போதுமா? வழி கொடுத்தலாமா சாமி? என்னடா அவரை பார்த்தோன்னு என்னடா ஆயிடுச்சு? இந்த ஊர் கண்ணாண்ட கழனி வெளி பக்கம் போயிடாத. ஏன்னா கரண்ட் வச்சுக்கிறாங்களாம். அவனை வயசு கேட்டாக்கா நாடு நம்ம கைவாசா. ஐயா அதை விட உங்க தங்கச்சி பார்த்துக்க